சுபாலோபனிஷத், பிருஹதாரண்யகோபனிஷத், சாந்தோக்கியத்தில் ஜீவாத்மா எப்படி சரீரத்தை விட்டு போகுங்கிற அந்த நிர்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கா. பயந்துராதிங்கோ கேட்டு. நான் பல பேருக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா, அதனால் பயப்பட வேண்டாம். அது எப்படி போகிறதுங்கிறத சொல்கிறேன். நார்மல் ப்ராசஸில் ஜீவாத்மா என்பது ஹிருதய கமலத்தில் இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 வருஷம் காலக்ஷேபம் பண்ணுவா. பட் எதுவுமே சுருக்கி சொன்னால் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடலாம் பாருங்க. இங்கே ஹிருதய கமலம்னு ஒன்று இருக்குது. இந்த ஹிருதய கமலம் குண்டலினிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் அன் இன்வெர்டட் லோட்டஸ். And the Jivatma that is housed within the lotus is the size of 1/100 by 100 by 100 of a cow's tail. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? சததா சததா சததா. ஒரு பசுவின் வால்ல இருக்கக்கூடிய மயிர், ஒரு மயிரை எடுத்துட்டு 100 பாகங்களா டிவைட் பண்ணி அதில் ஒரு பாகத்தை எடுத்து 100 போட்டு அதில் ஒரு பாகத்தை எடுத்து 100 போட்டால் அளவு எவ்வளவோ அவ்வளவான் ஜீவாத்மா. 1/100 by 100 by 100 is 1/10⁶. நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10⁻⁻6. இட் இஸ் கால்ட் மைக்ரோ. ஏன்னா மைக்ரோ, நானோ, ஃபெம்டோ, அட்டோ அப்படின்னு தானே நமக்கு சிஸ்டம் வருது. மைக்ரோ லெவலில் ஜீவாத்மா இருக்குது. இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இட் ஹேஸ் கம்ப்ளீட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் இட் இஸ் அ ரிப்போசிட்டரி ஆஃப் சத்தியத்துவம் அப்படின்னு ஒரு குணம். இந்த ஜீவாத்மாவோட பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கும். இது அந்த ஹிருதய கமலத்துக்குள்ளே இருக்கும்போது 101 நாடி இதுலேருந்து போகும். முதல் 100 நாடியை தாண்டி 101வது நாடிக்கு சுஷும்னா அப்படின்னு அந்த நாடிக்கு பேர். அந்த நாடி நேர கனெக்ட் ஆகி பிரம்மரந்திரத்துக்கு போகும். இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும். You would have noticed when the child is born, in the first 1 year, this place is very, very tender. இந்த மாதிரி இப்போ கடபார மாதிரி இருக்கு பாருங்க தலை, அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப டெண்டராக இருக்கும். இதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர். இந்த இடத்துல தான் ஜீவாத்மா வெளியேறணும், மோட்சத்துக்கு போகிறதா இருந்தா. ஆனால் இந்த உடம்புங்கிறது நவத்வார பட்டினம்ங்கிறார் திருமங்கை ஆழ்வார். 80 நாட்டி உரோமம் வைந்த 9 வாசல் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். 9 துவாரங்கள் இந்த உடம்புக்கு இருக்கு. கண்ணு, மூக்கு, காது, வாய், மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரம். இது வழியாக தான் ஜீவாத்மா ஏறும் நார்மலி போனால். இப்போ இதில் ஒரு கேஸ் சினாரியோ இருக்குது. ஏன் சார், ஒருத்தர் ரோடு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாருன்னா எப்படி போகும்? Exception can never become a general rule. இல்லையா? limit x tends to 0, sin x by x, sin 0 by x, 0 by 0 is indeterminate. How can you differentiate? மேத்ஸில் ஒரு கேள்வி. Use the L'Hopital rule only when it is an exception. கணிதத்தில் படித்த மேதாவி சொல்லி வச்சிருக்க இல்லையா? அந்த ரூலை இங்கே வச்சுட்டு பார்த்தா exception can never become a general rule. In the normal and the natural process of the Jivatma exiting the body, இந்த பஞ்ச இந்திரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க ஆரம்பிக்கும். கண்ணு கொஞ்சம் பார்க்கறது குறைவாகும், காது கேட்கறது கொஞ்சம் குறையும், ருச்சிப்பு சக்தி. இப்போ தளிகை சாப்பிட்டோன்னு ஏதோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்வாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு வேளை பார்த்த தளிகையே அப்படி தான் இருக்கும் என்னவோ, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ருச்சி கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும். ஞாபகம் இருக்காது. அத்தியம்பேர் நான் யார் வந்திருக்கேன்னு தெரியறதா, திருன்னு முழிப்பார். ஏன்னா அந்த ஞானம் அப்படி அந்த கனெக்ஷன் வராது. ஒரு இந்திரியமாக கொஞ்சம் கொஞ்சமாக செயல் கம்மி ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் இந்த கர்மா அக்கௌண்ட் வில் ஹாவ் டு டெல் த ஜீவாத்மா இட் இஸ் ஹை டைம் யூ எக்ஸிட் திஸ் மெட்டீரியல் பாடி. அப்போது குண்டலினியில் என்ன சொல்கிறா, முதுகில் 3 கோடுகள் இருக்குமா, அதுக்கு திரிஸ்தூண க்ஷோபணம்னு பேர். திரிஸ்தூண க்ஷோபணம்னா சேர்னிங் இருக்கு இல்லையா, மோரெல்லாம் பண்ணுவா பாருங்க, கட 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 கடன்னு ஒரு கடையும். அந்த மாதிரி அந்த திரிஸ்தூணம்ங்கிறது க்ஷோபணம் ஆரம்பிக்கும். ஒரு கடையிற சத்தம் கேட்கும். இந்த கடையிற சத்தம் கேட்குங்கிறத நான் காலக்ஷேபம் பண்ணும்போது எங்கள் ஆச்சாரியன் எனக்கு சொல்லியிருக்கார். பட் த பியூட்டி இஸ் ஐ ஹவ் பீன் விட்னஸ் டு இட். வைல் ஐ வாஸ் அ 3rd standard ஸ்டூடெண்ட், இங்கே கொள்ளு தாத்தா பெங்களூரில் மல்லிகை ஹாஸ்பிட்டலுங்கிற இடத்துல படுத்து படுக்கையாக இருந்தார். அப்போது கொள்ளு தாத்தா மார்பில் பெருமாள் தாயார் ஃபோட்டோ வச்சுருந்தா. அப்போது இங்கே கொள்ளு தாத்தா சொல்கிறது காதில் விழுந்தது, கமலா குச்சு ஊச்சுக்கோ குங்குமத்தும் ரொம்ப மெதுவாக சொல்லிகிட்டு இருக்கார். அப்போது டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டா, இவர் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னுட்டா. அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு தெரியும்.
அது எப்படின்னா, அது அந்த அந்த ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து தப்பித்தவரி யாராவது விழுந்துட்டாலே போயிடுவா. அந்த உயரத்தில் இருக்கும் அந்த பெட்டு. அதனால் அந்த பெட்டில் என்ன ஏற சொன்னான். ஏறிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்க சொன்னான். நான் கிட்டக்க போய் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஸோ விவிட்லி. எங்கள் பாட்டி கிட்ட சொன்னேன், பாட்டி நீ மோர் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் வருதுன்னு. அந்த கடையிற சத்தம் கேட்டுது. கடையிற சத்தம் கேட்டுடுத்தூன்னா அப்படின்னா ஜீவாத்மா இஸ் இன் த ப்ரொசஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் த பாடி த்ரூ ஒன் ஆஃப் த துவாரம்ஸ். அப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பேன், when they are about to exit they will either excrete or they would have urinated or ரத்தம் வந்திருக்கும். இது வழியா இந்த ஜீவாத்மா the moment it touches the external air it attains another body called as a subtle body which is called சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அது ஒவ்வொரு லோகமாக கடந்து போகும் and then it will get into the universe அப்படின்னு சுபாலோபனிஷத் சொல்கிறது. இதை தான் நம்ம 7 நாமங்களில் சஹஸ்ரநாமத்தில் தெரிவிக்கிறோம் இந்த நிர்யாண பத்ததியை. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, யக்ஷ பிரஷ்னத்தில் ஒரு கேள்வி யக்ஷன் யுதிஷ்டிரனை பார்த்து கேட்குறார். நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பிராதாவாக வந்து தண்ணீர் குடிக்கலாம்னு வருவர். அது ஒரு அசரீதி சொல்லும், நீ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நீ வந்து தீர்த்தம் குடிக்கலான்னு. இந்த 4 பேர் என்னது இது கேள்வி, ராத்துக்கு போனால் தீர்த்தம் கொடுங்கண்ணா, இதை பாருங்க நான் 10 கேள்வி கேட்பேன் அப்புறம் தான் தீர்த்தம் கொடுப்பேன்னா அவன் தீர்த்தமே வேண்டாம்னு சொல்லிடுவோம். இந்த 4 பேரும் அப்படி சொன்னால் மூர்ச்சையாக கீழே விழுந்துட்டா. வந்த யுதிஷ்டிரன் என்ன பண்ணுறார், கேட்ட கேள்விக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லிட்டு வர 123வது கேள்வி 123rd question யக்ஷன் கேட்குறான். கிம் ஆச்சரியா யுதிஷ்டிரா, எது ஆச்சரியம், வாட் இஸ் சர்ப்ரைசிங்? அப்போ யுதிஷ்டிரன் பதில் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஒத்தொருத்தரும் பிறக்கிறா, ஒத்தொருத்தரும் வாழறா, ஒத்தொருத்தரும் செத்து போகிறா. ஆனால் ஒருத்தர் செத்து போகும்போது நம்ம சுற்றி நின்று ஐயோ எப்படி போயிட்டாலும் நினைக்கிறோம் பாருங்க, நீ தான் அடுத்தது லிஸ்ட்டில்னு தெரியாமல் இருக்கானே, இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒருத்தர் போயிட்டான்னா சமாதானம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நம்ம என்னமோ அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே மாதிரி சொல்லுவோம். அவருக்கு டிக்கெட் வந்துடுத்து, வி ஆர் ஆல் இந்த வெயிட்டிங்னு அர்த்தம். அதனால் இந்த ஒவ்வொரு சமாராதனை 13வது நாள் முடியும் போது, ஏன் இந்த காலத்தை 12-13 நாள் வச்சுட்டானா, அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்போது இந்த கட்டையை வச்சுட்டு அந்த உடம்பு வேகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். அப்போ அந்த நாள் முடிஞ்ச உடனே அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு பஸ்மத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு, இப்போ அது போன உடனே ரொம்ப அழகாக குக்கீஸ் மாதிரி வெளியிலேயே வந்துடுது அந்த பொடி. ஆனால் இந்த உடம்பு அவ்வளவு நாள் ஆகும். அப்போ அந்த நிர்யாண பத்ததியில் இந்த ஜீவாத்மா போவதற்கு இவ்வளவு நாள் ஆகும்.